ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேவி சேனல். இன்றைக்கி நாம் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி மிளகு மட்டன் சுக்கா வறுவல் வீட்டிலே எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாதுங்க. எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கணுங்க. அது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு அரைச்ச பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நாம் எடுத்துருக்கிற மட்டனுக்கு இது போதுங்க, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. அதனால் இது போதும். வெங்காயத்தை நல்லா சுருள வதக்கி எடுத்த உடனே நான் ஆல்ரெடி மட்டனை மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த வேக வச்சுருக்கிற மட்டனையும் கடாயோடு சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. இது கூட தண்ணி எதுவும் நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. ஏன்னா சுக்காவுக்கு நிறைய தண்ணி சேர்த்தா கொதிக்க நேரம் எடுக்குங்க, மட்டனோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால தான் மட்டனில் இருக்கிற இந்த தண்ணியே போதுங்க. இப்போது இந்த தண்ணியோடு சேர்த்து அந்த மசாலாவையும் நல்லா கலந்து விட்டு நல்லா சிம்மிலேயே கலந்து விடணுங்க. 2 நிமிஷம் கொஞ்சம் கைவிடாமல் கலந்து கொடுக்கணுங்க. கலந்து விட்ட மசாலா கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சுக்காவில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கம்மியாகி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதிலே நீங்கள் மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாங்க. அப்படி இல்லை இன்னமும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு கலந்துக்கலாங்க. எனக்கு இந்த இது போதும். அதனால் நான் அது கூட தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி மட்டனில் மிளகுத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இறக்கிடணுங்க. சுவையான மட்டன் சுக்கா வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கூட தயிர் சாதம், சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறத்துக்கு எடுத்துக்கலாங்க. வாங்க. தேங்க்யூ.